வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஐபிஎல் ஃபைனல் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீசனோட லாஸ்ட் மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவாலிஃபயர் 2ல் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் டீம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போல் பண்ணாங்க, பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பர்டிகுலராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமின்ஸோட கேம் பிளான் தான். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக இம்பாக்ட் வேறு அந்த இடத்துல வந்து மயங்க் மார்க்கண்டை தான் வருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஸோ அதான் கொடுத்துருந்தாங்க. பட் பேட்டிங் வந்து இயர்லியாகவே கொலாப்ஸ் ஆனதுனால சஃபாஸ் அவங்க தான் உள்ளே வந்திருந்தார் இம்பாக்டாக. ஸோ நிஜமாகவே வேறு லெவலில் ஒரு இம்பாக்ட் தான் ஏற்படுத்தினார். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஸ்பின்னருக்கு விக்கெட்டே கிடைக்கல, ஃபாஸ்ட் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ அதே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதே பிச்சில் வந்து டோட்டலாக வந்து ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் விக்கெட் எடுத்தாங்க. பர்டிகுலராக சஃபாஸ் அகமது, அபிஷேக் சர்மா. ஸோ அபிஷேக் சர்மா வந்து நல்ல ஒரு கேம் பிளான் தான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சு மேட்சை முடிச்சுட்டாங்க. அதுதான் நடந்தது. கமின்ஸோட கேம் பிளான் மட்டும்தான். ஸோ அதை நம்ம ரீட் பண்ண முடியல அந்த இடத்துல. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து சபாஸ் அகமது கொடுத்துருந்தோம். ஸோ ரைட் ஹேண்டர் அதிகமாக இருக்கனால மேபி விக்கெட் எடுக்கலாம், ரிஸ்க்காக போகிறவங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக எடுத்திருக்க சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ இம்பாக்டாக அந்த இடத்துல மயங்க் மார்க்கண்டை தான் வருவாங்க அப்படிங்கிறதா இருந்தது, கன்ஃபார்மாக இருந்தது. ஸோ பேட்டிங் கொலாப்ஸ் ஆனதுனால டோட்டலாக மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷனில் பார்க்க போகிறோம் பர்டிகுலராக. ஸோ ஒருவேளை வந்து லாஸ்ட் மேட்சோட கேம் பிளான் அதே மாதிரி சஃபாஸ் அகமது தான் எல்லாருமே பிக் பண்ணுவாங்க, அபிஷேக் சர்மா அதே மாதிரி பிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேம் பிளான் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. கண்டிப்பாக கமின்ஸோட கேம் பிளான் மேட்ச் வின் பண்ணணும்னா வேறு ஒரு கேம் பிளானோட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது என்னங்கிறத இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஒருவேளை அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதான் ப்ரெடிக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26 May 7:30 PM தான் ப்ளே பண்ணுறாங்க. பர்டிகுலராக சென்னையில் தான் ப்ளே பண்ணுறாங்க ஃபைனல் மேட்ச். ஸோ இதே வெனியூவில் தான் லாஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்சு ப்ளே பண்ணாங்க. பிச்சு ஒருவேளை வந்து ஒரு நியூவாக இருக்கக்கூடிய பிச்சாக இருக்கலாம், இல்லைனா இந்த சீசனில் ப்ளே பண்ண பிச்சில் ஏதாவது ஒரு பிச்சாக கூட இருக்கலாம். ஸோ என்னங்கிறத ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டை பர்டிகுலராக பாருங்கள். ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் மழை வந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது மேட்ச்சு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒருவேளை மழை வந்து ஜாஸ்தியாக இருந்தால் நெக்ஸ்ட் டே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ டீம் மேக் பண்ணுறோம், அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். பட் ட்ரீம் லெவலில் பிரேக்கப் வந்து நல்ல பிரேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ டீமோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பாருங்கள் 180 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு டீமே நல்ல ஒரு பேட்டிங் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் டீம் தான். ஸோ என்ன தான் பிச்சோட கண்டிஷன் வந்து ரொம்ப ஸ்லோ பிச்சு, கொஞ்சம் மேட்ச் ஸ்லோவாக போகிறாங்க, கேம் ஸ்லோவாக போகுது அப்படின்னா கூட ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பேட்டர் வந்து அந்த 20 ரன் 30 ரன் ஸ்கோர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டீசெண்டாக அந்த 180 நம்பர் வந்துடும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் கூட 170+ தான் கொடுத்துருந்தேன் டெலகிராமில். ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்தது. ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது கேகேஆர் பேட்டிங் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 200 தொடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை வந்து பவர் பிளேயில் ஸ்ட்ரகிள் ஆனால் கூட அப்படி இப்படி ஒரு 190 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் மேட்ச் எதுவாக இருந்தாலும் பிச் ரிப்போர்ட்டை மஸ்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 27 மேட்ச்சில் 18 மேட்ச் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. ஒரு வேளை ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா பவுலிங் செக்ஷனில் ஏதாவது பிளேயர் மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இம்பாக்ட் பிளேயரை கவனித்து பாருங்கள். லாஸ்ட் குவாலிஃபயர் மேட்ச்சில் கூட அந்த சஃபாஸ் அகமது தான் ஃபேண்டஸியாக இருக்கட்டும், கேமு ரெண்டுமே டோட்டலாக மாறி போச்சு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் குர்பாஸும் சுனில் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேட்சஸ் வந்து இந்த ஐபிஎல் ப்ளே பண்ணல. ஸோ ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 23 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலராக ஹெட்வேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்சில் ஃப்ளாப் தான் இருக்கார். வெனியூலும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண ஒரு மேட்சும் ஃப்ளாப் தான் இருக்கார். த்ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே புவனேஸ்வர் குமார்ட்ட த்ரெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில் கொடுத்த குவாலிஃபயர் 2ல் கொடுத்த அதே ப்ரெடிக்ஷன் தான் கொடுக்குறேன். இதே சென்னை பிச்சில் வந்து எகெயின் வந்து எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் அந்த பவர் பிளேயில் ஒரு விக்கெட் 2 விக்கெட் விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மிடில் ஆர்டர் பேட்டர் தான் கேம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போனாலும் கண்டிப்பாக அந்த 180 ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. குவாலிஃபயர் 2ல் எப்படி நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி விக்கெட்டும் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் 2 இன்னிங்ஸ்லையுமே விக்கெட் விழ தான் செஞ்சது. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கங்க. ஒருவேளை அந்த கேட்ச் ட்ராப் பண்ணாங்கன்னா 30+ ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ கீப்பிங் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும், பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ குர்பாஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் சேஃபாகவே எடுத்துக்கலாம். பட் கேப்டன் வீசிங்கிறது ரிஸ்கியான ஆப்ஷனாக தான் போகும். ஸோ த்ரெட்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு, நட்ராஜன்ட்டு 2 முறை அவுட் ஆயிருக்காரு. நோட் பண்ணிங்க, புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சுனில் நாராயணை பொறுத்த நல்ல ஒரு ஹை பிக் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபேண்டஸியோட கேப்டனில் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிக் தான். பட் இந்த பிச்சில் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்கும்போது இவரோட அக்ரஸிவ் பவுலிங் வந்து மல்டிபிள் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நம்பர்ஸ் கிடையாது. ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போரான நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ வெனியூலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போரான நம்பர்ஸ் தான். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க இந்த இடத்துல சுனில் நாராயணை மட்டும். ஸோ நம்ம ஃபேண்டஸி வின் பண்ணணும்னா கண்டிப்பாக எனி ஒன் பிளேயர் 2 டீம்லையுமே 2 பிளேயர் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் ட்ராப் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த பேட்டர்னில் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது சேஃபாக போகிறவங்க சுனில் நாராயணை எடுத்துகிட்டு போங்க. பட் என்னோட ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணுங்கள்.
ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே அந்த பவர் பிளேயில் த்ரெட் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங்னு பார்த்தா அந்த இடத்துல மார்கோ ஜென்சன்ட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு, புவனேஸ்வர் குமார்ட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு, ஜெயதேவ் உன்கட் கிட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் சடனாக ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு, நல்லாவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பவுலர் தான். ஸோ ஒரு கண்டிப்பாக இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒரு மினிமம் அந்த 4 ஓவருக்குள்ளே 2 ஓவர் போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்விங் கிடச்சிதுன்னா டாப் பச் இன்சைட் எஜ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சுனில் நரேனுக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பவுலிங்னா என்னோட ப்ரிடிக்ஷன் சேஃபாக எடுத்துங்க. சேஃபாக போகிறவங்க ட்ரை பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் தான், ஹெட்டுகட்ஸ்லையும் ஃப்ளாப் தான் இருக்கார். ஸோ நெக்ஸ்ட் வெங்கடேஷ் ஐயர் சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ 2 இன்னிங்ஸ்லையுமே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். ஹைலி ரிஸ்க்காக போகிறவங்க இந்த டைம் வந்து இவருக்கு ஒரு கேப்டன்சி கூட ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை ஸ்கோர் வந்து ரொம்பவே ஸ்லோவாக லாஸ்ட் மேட்ச் மாதிரி தான் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகும்போது ட்ரிபாதி ஸ்கோர் பண்ண மாதிரி அந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லைனா கிளாசன் மாதிரி ஸ்லோவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஆவரேஜாக ஒரு 170+ போகும்போது அந்த 50 ஸ்கோர் பண்ண சான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர்கிட்ட இருக்குது. அதனால் ஷூராக நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல நட்ராஜன்ட்ட பேட்டில் இருக்குது, மார்கோ ஜென்சன்ட்ட பேட்டில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ மார்கோ ஜென்சன் உள்ளே வராரு அப்படிங்கிறது ஆன் டைமில் பார்த்துக்கலாம். மேபி என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டு தான் அவர் 11ல் வர்றது. ஸோ வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி ஆன் டைமில் டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ நல்ல ஒரு கேப்டனை. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக கேப்டன்சி பண்ணி இந்த அளவுக்கு இந்த டீமை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. செகண்ட் பேட்டிங்னா சேஃபாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் மேபி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போக சான்சஸ் இருக்குது. ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக ரொட்டேட் பண்ணி கொண்டு போனார்னா அந்த 30+ ஒரு கிடைக்கும். ஸோ 2 இன்னிங்ஸுமே சேஃபாக கூட ட்ரை பண்ணுங்கள். பட் கேப்டன் விசி ஆப்ஷனுங்கிறது ரிஸ்க்காக தான் போகும். சேஃபாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரசல். ஸோ 2 இன்னிங்ஸுமே சேஃபாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து டெத்தில் பவுல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. பிச்சும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக இல்லை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு போகிறதுனால அந்த 3 ஓவர் கண்டிப்பாக போட சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது டெத்தில் போடவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல வந்து ஹெட்விகெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 27 வச்சிருக்காரு பேட்டிங்கில். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 மேட்ச்சில் 20 விக்கெட் வச்சிருக்காரு. பர்டிகுலராக அந்த வெனியில் பார்த்தீங்கன்னா 30+ ஸ்கோர் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஷூராக சேஃபாகவே எடுத்துக்கலாம். பட் கேப்டன் விசி ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக எப்பவும் போகிற மாதிரி கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். ஸோ இந்த சீசனில் பெருசாகவே அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ பெருசாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஸோ கிடைச்ச சான்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவரோட நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா பெருசாகவே இல்லை. ஸோ 30+ அப்படிங்கிறது இந்த சீசனில் அவருக்கு இல்லாமல் போச்சு. ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரொட்டேட்டிங் பிளேயரை கூட யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு ட்ரம் கார்டாக யூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கமின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் லாஸ்ட் மேட்ச்சில் சஃபாஸ் அகமது உள்ளே எடுத்துகிட்டு வந்து நல்ல ஒரு ஃபைட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தாரு. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க கேகேஆர் டீம் அப்படின்னா ஏர்லியாகவே பவர் பிளேயில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க டாப் ஆர்டர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குர்பாஸாக இருக்கட்டும், சுனில் நரேன். ஸோ 2 பிளேயருமே ஃப்ளாப் ஆகிறாங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ 2 பிளேயரும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு பிளேயர் தான் கிளிக் ஆவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் யோசிக்கும் போது இந்த இடத்துல ரமன்தீப் சிங் வந்து ட்ரை பண்ணலாம். சேஃபாக வந்து பர்சன்டேஜ் வைஸ் லெஸ்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர்ஸ்னு பார்த்தா ஒரு போரான நம்பர்ஸ் தான். பட் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் பவுலர் வந்து டீம் ஷீட் ஆன் டைமில் பார்த்துங்க. ஒரு ட்ரம் கார்டு பிக்காக அந்த டீமில் வந்து ரமன்தீப் சிங்கை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சேஃபாக அவங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்ஸ் வந்து டாப்பில் ஸ்ட்ரகிள் ஆகும்போது மிடில் ஆர்டர் பேட்டர் கண்டிப்பாக அந்த ஒரு 25+ ஒரு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார் சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் செகண்ட் பவுலிங் எதுவாக இருந்தாலும் இவருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது அந்த 3 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஏர்லியாகவே பவர் பிளேயில் விக்கெட் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஆப்போசிட் டீம்லையும் கண்டிப்பாக விக்கெட் விழும் கண்டிப்பாக. ஸோ அந்த பேட்டர்னில் யோசிக்கும் போது கண்டிப்பாக பவர் பிளேயிலே ஏர்லியாகவே விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல மிச்சல் ஸ்டார் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஷூராக இவருக்கு இந்த இடத்துல ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்துருக்காரு. ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு, ஒரு டிசைடிங் ஃபைனல் கேமுங்கும் போது பவுலர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஃபயராக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டிங் செக்ஷனில் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கேம் எடுத்துகிட்டு போனாலும் பவுலர்ஸ் வந்து 2 டீம்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் அப்படி தான் நடந்துருந்தது. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் அதிகமாக எடுத்துருந்தாங்க சென்னை பிச்சில். ஸோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா 2 பிளேயர் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுலிங்னா எடுத்துக்கங்க. செகண்ட் பவுலிங்னா வைபவ் அரோரா ட்ராப் பண்ணிவிட்டு ஹர்ஷித் ராணாவை நீங்கள் ஷூராக நீங்கள் 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. எகேன்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்ஸில் இந்த சீசனில் விக்கெட்டும் கிடச்சிருக்கு. பட் வெனியில் பார்த்தீங்கன்னா விக்கெட்லெஸ் தான் இருந்திருக்காரு. மேபி அந்த மேட்ச் வந்து செகண்ட் பவுல் பண்ணியிருக்க கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணியிருக்கும் போது. அதனால் ஹர்ஷித் ராணா நீங்கள் ஷூராக எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ கண்டிப்பாக வந்து சென்னையில் நல்லாவே பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட் பெருசாக பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்னு இல்லை. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச்சில் 10 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ நான் ஆப்ஷனே கொடுக்கல அந்த இடத்துல. ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஆன் டைமில் பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது, டேர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிச் ரிப்போர்ட் கொடுத்தா
வருண் சக்கரவர்த்தி வந்து சுனில் நாராயண் கூட சப்போர்ட்டாக எடுத்துக்கங்க. கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு போல் பண்ணும் மட்டும் அந்த 2 விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு வேளை ஒரு ஹை ஸ்கோர் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள் ஆனாங்கன்னா ஆப்போசிட் சைடு கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை ரொட்டேட்டிங்கில் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நிதிஷ் ராணா வந்து பிளேயிங் லெவலில் வராதா அப்படிங்கிறத ஆன் டைமில் பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நிதிஷ் ராணா அப்படின்னா மனிஷ் பாண்டே. ஸோ 2 பிளேயரும் பார்த்தீங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. எட்டுகேட்ஸை பொறுத்தவரை வச்சிருக்காங்க, வெனியூலும் வச்சிருக்காங்க. ஸோ நிதிஷ் ராணா பாருங்கள் ஒரு 35 வச்சிருக்காரு, வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 வச்சிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனிஷ் பாண்டே அதே மாதிரி ஒரு 30+ ஸ்கோர் இருக்குது. ஸோ 2 பிளேயர் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து 11ல் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது. ஸோ அதனால் ஆன் டைமில் உங்களுக்கு என்னென்ட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ டீமை பொறுத்தவரை என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா குர்பாஸ் 1 எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் 1, ஸ்ரேயஸ் ஐயர் 2, ரசல் 3, நெக்ஸ்ட்டு ஸ்டார் கொடுக்குறேன் ஹர்ஷித் ராணா. ஸோ இதுதான் கேகேஆரோட என்னோட பிக்கு. ஸோ ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ட்ரா பண்ண போகிறது சுனில் நாராயண் வந்து ஃபஸ்ட்டு போலிங்கை மட்டும் ட்ரை பண்ணுங்கள், சேஃபாக அவங்களுக்கு கிளிக் ஆகும். ஒருவேளை டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா ரொட்டேட்டிங் பிளேயராக அந்த இடத்துல ரமன்தீப் சிங் ட்ரை பண்ணுங்கள். மேபி அந்த 1 ஓவர் 2 ஓவர் போல் பண்ண சான்சஸ் இருக்குது. இம்பேக்டாக உள்ளே வந்தாலும் நோட் பண்ணிங்க ஆன் டைமில் ஒரு வேளை பவுலிங் கொடுக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் தான் கொடுக்குறேன். நோட் பண்ணிங்க ஆன் டைமில் நீங்கள் என்ன பேட்டர்னில் டீம் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நல்லா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் பிரேக்கப் நல்ல பிரேக்கப் தரதுனால இந்த மாதிரி டைமில் நீங்கள் லெஸ் பிக்கை உள்ளே கொண்டு வரலாம். கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேங்க் ரைஸ் ஆகி மேலே வரும். ஸோ கிளிக் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீமில் அதே மாதிரி என்ன ஃப்ளாப் ஆனாங்களோ அதே மாதிரி இந்த பிச்சில் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபாக தான் ப்ளே பண்ணார். பவர் பிளேயில் சேஃபாக ப்ளே பண்ணதுனால மட்டும் அந்த 30+ கிடச்சது அவருக்கு. ஃபேண்டசிலையும் வந்திருந்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை சேம் பவர் பிளேயில் அகெயின் வந்து அந்த த்ரெட்டு கண்டிப்பாக நடக்க சான்சஸ். ஒருவேளை சேஃபாக ப்ளே பண்ணார்னா நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ண சான்சஸ் இருக்குது. ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு, அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணிங்க. ஒரு கிளிக் ஆக சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 20+ தான் வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா ஏர்லியாகவே இந்த இடத்துல பேட்டில் இருக்குது அவருக்கு. ஸோ அதனால் நோட் பண்ணக்கூடிய விஷயம், கேர்ஃபுல்லாக பார்த்து மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, சேம் த்ரெட் தான் அந்த 2 பிளேயருக்குமே. ஸோ அபிஷேக் சர்மா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஓவர் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கேம் பிளானோட தான் வருவாங்க. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் சேஃபாக அவங்க கொடுக்குறேன். செகண்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறவங்க கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம் சேஃபாக. ஸோ அதனால் அந்த இடத்துல மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் பார்த்தா ஒரு 18 தான் வச்சிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வச்சிருக்காரு. த்ரெட்டுன்னு பார்த்தா வைபவ் வரவரா ரிசல்ட்டை 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ நோட் பண்ணிங்க. ஸோ அதனால் செகண்ட் பேட்டிங் சேஃபாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபாதி சேஃபாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸாக பேட்டிங் பண்ணார். பட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஒரு 30 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூலையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக 6 மேட்ச்சில் ஒரு 180 ரன் அடிச்சிருக்காரு. அந்த 30+ கண்டிப்பாக இவர் ஸ்கோர் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பேட்டரில் பார்த்தா ரிசல்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைபவ் வரவரா சேஃபாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு. சுனில் நாராயண்ட்ட 1 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3 முறை அவுட் ஆயிருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். பட் சேஃபாக என்ன பொறுத்தவரை எடுத்துக்கலாம். குயிக்காகவே நல்லா பேட்டிங் பண்ணுறாரு. ஸோ அதனால் சேஃபாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏடன் மோர்கம். ஸோ இதுதான் அந்த இடத்துல நோட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சஃபாஸ் அகமது எப்படி கேம் பிளானை மாற்றினார் கொடுத்தாரு அப்படின்னா என்னோட அசம்ஷன் வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டர் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல பவுலிங் கொடுத்தாரு. ஸோ அந்த இடத்துல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சு சஃபாஸ் அகமது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேக் சர்மா. ஸோ 2 பிளேயருமே ஸ்பின்னர் வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஒருவேளை இந்த மேட்ச்சில் வந்து கேகேஆரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல ஆஃப் பிரேக் வந்து ஏடன் மோர்கம் வச்சு மூவ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 90% நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக இதுதான் பேட் கமின்ஸோட கேம் பிளானாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏடன் மோர்கம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஒரு கேப்டன்சி கொடுத்து பாருங்கள். ஃபேண்டசி பிக்கு ரொம்ப லோவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏடன் மோர்கம் வச்சு கேப்டன்சி ட்ரை பண்ணி டீம் வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் தெரியும். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாஸ் அகமது கொடுத்துருந்தேன். கொடுக்கும்போதும் சொல்லியிருந்தேன் இந்த ஆங்கிள் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது ஒஸ்ட்டாக தான் தெரியும். பட் அதுதான் கிளிக் ஆகும். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரசல் ட்ரை பண்ணுவாங்க, டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணுவாங்க, அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் போவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கும். இதுக்கான ரீசனும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கனால ஒரு வேளை அந்த இடத்துல ஏடன் மோர்கம் நம்பர் 1 ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் ஸ்லைட்லி இவருக்கு அந்த 1 ஓவர் கொடுத்து விக்கெட் எடுத்துட்டாருன்னா 2 ஓவர் போட சான்சஸ் இருக்குது. ஹாஃப் பிரேக் பவுலர் தான் டிராவிஸ் ஹெட்டும். ஸோ மேபி இதுதான் இவரோட கேம் பிளானாக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது 2மே நடக்கலை அப்படின்னா வெளியிலேருந்து வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டர் அதிகமாக இருக்கனால கண்டிப்பாக பேட் கமின்ஸோட கேம் பிளான் வந்து இதுவாக தான் இருக்கும். மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ரேங்க் வந்து வேறு லெவலில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏடன் மோர்கம் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில்
227 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 40+ ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சில் ஆவரேஜ் கம்மி தான். ஸோ பவுலிங்னு பார்த்தா விக்கெட் லெஸ்ஸாக தான் இருக்கார். இதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச்சில் சஃபாஸ் வந்து இருந்தார். ஸோ அந்த 3 விக்கெட் மல்டிபிள் விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி ஏடன் மோர்கன் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் கிளிக் ஆகும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான், நல்ல ஹிட்டர் தான். ஒரு டிசைடிங் கேம் போது கண்டிப்பாக அவங்களும் நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஒருவேளை இயர்லியாக பேட்டிங் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிடலாம், ஆட முடியாது. நல்லா அட்டாக்கிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இருக்காங்க. கரெக்டாக அந்த 15 ஓவருக்கு அப்புறம் வந்தாருன்னா ஒரு இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரையும் ஹென்ரி கிளாசன் இந்த மேட்ச்சில் வந்து ஸ்லைட்லி ஸ்கிப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறது பெட்டரான ஆப்ஷன் ஆகும். ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஹென்ரி கிளாசன் ட்ரை பண்ணுங்கள். பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸிங்கிறது ஹைலி ரிஸ்க்காக போக சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்னா சைட்டாகவே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த இடத்துல பாருங்கள் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ பவர் பிளேயில் இயர்லியாகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் வந்து டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ 2 பிளேயரில் வந்து யாராவது ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ஸ்கோர் வந்து லோவாக போகுதுன்னா அடுத்து வந்து 7th ஓவர் 8th ஓவரில் வந்து நிதிஷ் ரெட்டி தான் உள்ள வர சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போனாருன்னா கேமை ஹென்ரி கிளாசனுக்கு வந்து சான்ஸ் கிடைக்காம போகலாம். ஸோ சான்ஸ் கிடைச்சும் ஃபேண்டஸில் வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி நடக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நிதிஷ் ரெட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப்டன் பிக்காக கொடுக்குறேன் அந்த டீமில். ஸோ எஸ்ஆர்எச் டீமை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டால் கண்டிப்பாக கேம் எடுத்துகிட்டு போகிறங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். கிளிக் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்துல் சமது, பேட் கமின்ஸு, புவனேஸ்வர் குமார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் டிசைடிங் கேமில் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவும் அதனால் எடுத்துக்கலாம். அந்த இம்பார்ட்டன்ட் டைமில் வந்து விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சேஃபாக வந்து 4 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து மஸ்ட்டு பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கொடுக்குறேன். ஸோ பேட்டில் பவர் பிளேயில் விக்கெட் விழும் அப்படிங்கும்போது ஸோ யாருக்கு விழும் அப்படின்னு பார்த்தா அந்த இனிஷியலாக ஸ்விங்கு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் கிடைக்கும். ஒருவேளை அந்த ஃபஸ்ட்டு ஓவர் 3rd ஓவர் இந்த 2 ஓவரும் பர்ஃபார்ம் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக அந்த 2 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் கொடுக்குறவங்களுக்கு. ஸோ அதனால் ரொம்பவே ரிஸ்க் எடுக்கிறவங்க ஏடன் மோர்கம் எப்படி ஆல்ரவுண்டர் செக்ஷனில் கொடுக்குறனோ அதே மாதிரி பவுலிங் செக்ஷனில் புவனேஸ்வர் குமார் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே லோ பிக்காக தான் இருக்கும். சேஃபாக போகிறவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணுறவங்க மட்டும் புவனேஸ்வர் குமாரை ட்ரை பண்ணுங்கள். ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 29 மேட்ச்சில் 32 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ புவனேஸ்வர் குமார் வந்து இதுவரையும் கேம் பிளானில் கம்மின்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. இந்த மேட்ச்சில் ஃபைனல் மேட்சில் இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஒரு அசம்ஷன் தான். பட் ஹெட் டு ஹெட்டில் பாருங்கள் 32 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இயர்லியாக பவர் பிளேயில் அந்த ஒரு விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக 4 ஓவர் இயர்லியாகவே கம்ப்ளீட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தடுத்து விக்கெட் விழுந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரெண்ட் போல்ட் விக்கெட் எடுத்த மாதிரி இவருக்கு கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயதேவ் உன்கட். ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால் ஒரு ஓவர் 2 ஓவர் போட்டு விக்கெட் எடுத்தால் கூட ஃபேண்டஸில் வராமல் போக சான்சஸ் இருக்குது. சேஃபாக போகிறவங்க இந்த இடத்துல நட்ராஜன், ஜெயதேவ் உன்கட். ஸோ 2 பிளேயருமே ஒரு ரொட்டேட் பண்ணி கூட யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒருவேளை ஆன் டைமில் பிச்சு வந்து ஷுவராக வந்து போத் இன்னிங்ஸ் வந்து ஃபாஸ்ட்டுக்கு தான் ஃபேவராக போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை மாற்றி ரொட்டேட் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். பட் நட்ராஜன் வந்து என்னை பொறுத்தவரை சேஃபான பிக்கு. வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். லாஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் இருந்தது அவரோட பவுலிங்கு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச்சில் 15 விக்கெட் வச்சிருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் தான் வச்சிருக்காரு 4 மேட்ச்சில். ஸோ கண்டிப்பாக சேஃபான பிக்குன்னு பார்த்தா 2 பிளேயரை கம்பேர் பண்ணும்போது நட்ராஜனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி சான்சஸ் அமையுது, இம்பாக்டாக வராருன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். பட் என்னை பொறுத்தவரை ஃப்ளாப் ஆக சான்சஸ் கம்மி தான், சான்சஸ் அதிகம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சபாஸ் அஹமத் இம்பாக்ட்லாம் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஃபேண்டஸியில் இவரோட பிக்கும் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இவருக்கு 4 ஓவர் கொடுக்கறது வாய்ப்புகள் கம்மி தான். மேபி ஒரு ஓவர் 2 ஓவர் ட்ரை பண்ணலாம். பட் அது ஃப்ளாப் ஆகவும் சான்சஸ் இருக்குது. அதிகமாக ஃப்ளாப் ஆக தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட்டை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் நம்பர்ஸ்னு லாஸ்ட்டாக எடுத்த அந்த 3 விக்கெட் தான். பட் 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட், ட்ரிபாதி, ஏடன் மோர்கம், ஹென்ரி கிளாசன், நட்ராஜன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் கொடுத்துருக்கேன். ஸோ ரமன்தீப் சிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனியூ பார்த்தீங்கன்னா ரசல், மிச்சல் ஸ்டார்க்கு, ட்ரிபாதி. ஸோ 3 பிளேயர் இருக்காங்க. ஸோ 3 பிளேயருமே நீங்கள் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல பிக்கு தான். ஸோ இந்த வெனியூவில் இருக்க 3 பிளேயருமே வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபேண்டஸியில் கிளிக் ஆக சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர் ராகுல் ட்ரிபாதி பாருங்கள் 6 மேட்ச்சில் 30 ஆவரேஜ் பர்ஃபெக்டாக வச்சிருக்காரு இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆரை பொறுத்தவரை என்னோட சேஃபான பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் செக்ஷனை எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா அந்த பவர் பிளேயில் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை பவர் பிளே தாண்டினா மட்டும்தான் பெரிய இன்னிங்ஸ் நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படின்னா பவர் பிளேயில் மாட்டிக்கிட்டாருன்னா ஃப்ளாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் பிக் பண்ணணும். பட் அபிஷேக் சர்மா சேஃபாக செகண்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபாதி, ஏடன் மோர்கம்,
நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நடராஜன். ஸோ இதுதான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் என்னோட பிக்கு. ஸோ இதில் ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் கொடுத்துருக்கேன் பவுலிங்கில். ஸோ ஆல்ரவுண்டர் செக்ஷனில் பார்த்தா நிதிஷ்குமார் ரெட்டி கொடுத்துருக்கேன், ஏடன் மோர்கம் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா செகண்ட் பேட்டிங்னா ஒரு கேப்டன் வைஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ எட்வர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ வெனியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக உங்களுக்கு போகிறவங்க 3 பிளேயருமே நீங்கள் சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சேஃபாக ட்ரை பண்ணுறவங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரசல், சுனில் நரேன், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஸோ 4 பேர் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பாங்க. ஸோ அந்த 4 பிளேயருமே ஹை பிக் பிளேயர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். பட் ரிஸ்க்காக போகிறவங்க இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுதான் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். ஏடன் மோர்கம், மிச்சல் ஸ்டார்க்கு, வெங்கடேஷ் ஐயர், புவனேஸ்வர் குமார், ஹென்ரி கிளாசன், ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ இந்த மாதிரி பிளேயரை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபேண்டசியில் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சேஃபாக பார்த்தீங்கன்னா இதுதான் சேஃப் டெமோ. ஸோ சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன், டிராவிஸ் ஹெட்டு, சுனில் நரேனு, ரசில். ஸோ இந்த 4 பிளேயரில் பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம் சைடு தான் அந்த 2 பிளேயர் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கல கேகேஆர் வின் பண்ணால் இந்த 2 பிளேயரும் உள்ளே வருவாங்க. எஸ்ஆர்எஸ் வின் பண்ணால் அந்த 2 பிளேயரும் உள்ளே வருவாங்க. ஒருவேளை இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னா ஒரு பிளேயர் மட்டும் உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது டிராவிஸ் ஹெட்டாக இருக்கலாம், கிளாசனாக இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் பிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா கேகேஆர் பவுல் பண்ணுறாங்கன்னா இந்த பேட்டர்னில் நீங்கள் 2 பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த 2 பிளேயரும் ட்ராப் பண்ண வேண்டி தான் வரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பிளேயர்ஸை மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சேஃபான பிக்கு. பிளேயர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு லெஸ் பிக் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதுதான் அந்த டீமோட ஆல்ட்ரேஷன். சேஃபான பிக்கு. இது இப்படியே வருமானா கண்டிப்பாக வராது. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு மெயினாக பர்டிகுலராக ஷோ பண்ணுறேன். ஸோ ரிஸ்க்காக நான் கொடுக்கக்கூடிய டெமோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல சுனில் நரேன் கேப்டன் கொடுத்துருக்கேன், விசி வந்து மிச்சல் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த விசியை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் ட்ரை பண்ணலாம், ரசில் ட்ரை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்காக போகிறீங்கன்னா இந்த இடத்துல நிதிஷ் ராணா ட்ரை பண்ணலாம். இதுதான் இதோட ஆல்ட்ரேஷன். ஸோ இதில் பிளேயர் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு ஸ்பின்னர் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வருணை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நிதிஷ் ரெட்டியை கொண்டு வந்து அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல பேட்டிங் செக்ஷனில் ஏடன் மோர்கம் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஏடன் மோர்கம் வந்து நல்ல ஒரு லெஸ்பிக்காக இருப்பார், ஒரு கீ பிளேயராக மாறுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இந்த ரிஸ்க் டீமோட ஆல்ட்ரேஷன். பர்டிகுலராக இந்த இடத்துல வருண் ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாகவே இந்த இடத்துல ஏடன் மோர்கம் ட்ரை பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸ் சைடு கொஞ்சம் ரிஸ்க்காக போகும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஏடன் மோர்கம், விசி வந்து மிச்சல் ஸ்டார் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் ஃபைனலி டபுள் ரிஸ்க்காக மாற்றணும் அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம், அபிஷேக் சர்மா ட்ரை பண்ணலாம், ரசில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஹைலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெஸ்பிக்கு வந்து ஹென்ரி கிளாசன் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சுனில் நரேன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இந்த டீமில் ஏதாவது நீங்கள் 1 or 2 பிளேயர்ஸில் உங்களோட நாலேஜ் படி ஆன் டைமில் வரக்கூடிய சில ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு டெமோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த பேட்டர்ன்லேயும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அபிஷேக் சர்மா, ஏடன் மோர்கம் கொடுத்துருக்கேன், ரிஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன். விசி மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல நிதிஷ் ரெட்டி போகலாம், ஸ்டார்க்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். கேகேஆர் வந்து டோட்டலாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் டாப் 2 எல்லாமே கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குர்பாஸு, ரிங்கு சிங்கிட்ட போயிருக்கேன். ஸோ இந்த 2 பேட்டர் கிளிக் ஆவாங்க அப்படிங்கிற பேட்டர்னில் அப்படி கூட நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். இதெல்லாம் மாற்றணும்னா அந்த இடத்துல புவனேஷ்குமார் வேண்டாம் அப்படின்னா பேட் கமின்ஸ் ட்ரை பண்ணலாம், நடராஜன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களா இந்த பேட்டர்னில் போய்க்கலாம். சேஃபாக போகிறவங்க அபிஷேக் சர்மா, புவனேஸ்வர் குமார், ரசில், நிதிஷ் ரெட்டி. ஸோ இந்த காம்பினேஷனில் போய்க்கலாம். இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாருக்கு வந்து ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ரிஸ்க்காக போகிறவங்க ஹர்ஷித் ராணா கூட ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேறு பேட்டர்னில் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கே ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் பிச்சை பாருங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண சேம் வேன்யூவில் தான் ப்ளே பண்ணுறாங்க. பிச்சு வந்து இந்த சீசனில் ப்ளே பண்ண ஏதாவது ஒரு மேட்சோட பிச்சாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஃபைனலுங்கிறதுனால ஸ்லைட்லி ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிச்சு இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னருக்கு விக்கெட்டே கிடைக்கல, செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர் மட்டும் தான் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அது ஒரு வேளை வந்து அது கேம் பிளானை கூட இருக்கலாம். ஸோ கமின்ஸோட கேம் பிளான் தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி கேம் பிளான் தான் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஒரு அசம்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. புவனேஸ்வர் குமாராக இருக்கட்டும், ஏடன் மோர்கமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து மாற்ற சான்சஸ் இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்டர் வந்து அதிகமாக இருக்காங்க கேகேஆரில். ஸோ அதனால் ஆஃப் பிரேக் வச்சு ட்ரை பண்ணலாம். ஒருவேளை டிராவிஸ் ஹெட்டுக்கும் பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவரும் நல்லாவே ஆஃப் பிரேக் பவுல் பண்ணுவார். ஸோ இன்டர்நேஷனல் கேம்லாம் பவுல் பண்ணியிருக்காரு. இந்த சீசனில் பவுல் பண்ணலாம்னு இப்போ ஓவர்சீஸில் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி மாற்றுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நல்ல கேமு, லாஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வேர்ல்டு கப் மேட்ச்சு இருக்குது. ஸோ கண்டினியூவாக உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுப்போம், பார்ப்போம், வீடியோ வைப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அந்தளவுக்கு தான் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சஸ் வீடியோ வந்து கொடுக்க முடியும்.
ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நிறைய மேட்சஸ் வந்து இனிமேல் வந்துகிட்டு இருக்கு. ஸோ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மேட்சஸ் இருக்குது. ஸோ மேட்சஸ் இருந்தாலும் ட்ரீம் லெவனில் கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் லோ கான்டெஸ்ட் தான் போடுவாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் உங்களுக்கு அந்த மெகா கான்டெஸ்ட் கொடுத்தாலும் பிரேக்கப்புங்கிறது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் இருக்கும்போது நம்ம வீடியோ மேக் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த அளவுக்கு தான் போட முடியும். ஸோ வீடியோ மேக் பண்ணியும் யாருமே பார்க்கல, ஒன்றும் வியூஸ் போகலை அப்படிங்கும்போது அது யாருக்குமே யூஸ் இல்லைன்னா செய்கிற வேலை ரொம்ப ராங்காக தான் போகும். ஸோ அதனால் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.